மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயில நான் பேசி வருகின்றேன். இந்த மாயன் மயம் இதை தொடர்ந்து பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில இந்த 2025ஆம் ஆண்டு உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். கடந்த கால கசப்புகளை எல்லாம் மலர்ந்து எதிர்காலத்துல நன்மை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல செயலை இறைவன் உங்களுக்கு அருள்வானாக. அந்த வகையில பார்க்கும்போது மாயன் மகன்ல ஒரு புதிய அறிமுகம் ஜோதிடம். இந்த ஜோதிடம் என்பதெல்லாம் சேம் தாட் டிஃபரெண்ட் தாட்ஸ்ங்கிற மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இறையர்களின் மூலமாகவும் குருவர்கள் மூலமாகவும் சொல்லி வருகின்றார்கள் நம் நலன் பொருட்டு. அந்த வகையில பார்க்கும்போது திருப்பூர்ல அதாவது பூர்வீகமாக பாரம்பரிய ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய வள்ளுவர் குலத்துறை ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திர ஜோதி அவர்கள் நமது மாயன் மயில தொடர்ந்து மாத ஜோதிடம் மட்டுமல்ல, அதாவது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நமக்கு ஜோதிடம்னா 2 தான். ஒன்னு ராசி, இன்னொன்னு லக்னம். பெரும்பாலும் லக்னம் மூலமாக ஜோதிடம் சொல்வதெல்லாம் அரிதான ஒரு நிகழ்வு தான். அந்த வகையிலே திரு மந்திர ஜோதி அவர்கள் நமது மாயன் மயில பாத்தீங்கன்னா லக்ன பிரகாரம் 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கும் லக்ன ரீதியான பலாபலன்களை எல்லாம் தொடர்ந்து சொல்கின்றார்கள். அதை கேட்டு பார்த்து பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இறையரும் அந்த அருள் ஒன்று ராசியாக இருக்கலாம் அல்லது லக்னாக இருக்கலாம். ராசி அதாவது மதியும் விதியும் உண்டு சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில நல்ல தசாபக்தி இறையர்களும் குருவர்களும் சேர்மாயில் வெற்றியை நோக்கி நகர முடியும். அந்த வகையில பார்க்கும்போது திருமதி மந்திர ஜோதி அவர்கள் நமது மாயன் மயில தொடர்ந்து மாத ஜோதிடம் மட்டுமல்ல ஒவ்வொரு கிரகங்களுடைய சிறப்பியல்புகளை பற்றி தொடர்ந்து பேசுவார். வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிவார்ந்த வணக்கம். 2025 புது வருஷ பலன், லக்ன ரீதியான பலன்கள். சிம்ம லக்னக்காரர்களுக்கு, சிம்ம லக்னத்தை கொண்டவர்களுக்கு இந்த புது வருஷத்தில் நன்மை சேரும் காலமாகவே அமையும். அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்ம லக்னத்தில் கேது பகவான் வருகிறார். கேது பகவான் வர்றதுனால என்ன நன்மை நடக்க போகுது, விரக்தி தானே வரப்போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. கேது பகவான் ஞானத்தை கொடுப்பார். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலமாக அமையும். பண வரவு, திடீர் பண வரவு வரக்கூடிய காலமாக அமையும். ஏன்னு கேட்டீங்கன்னா திடீர் பண வரவு அப்படிங்கிறது 5க்கு 8, 5ஆம் அதிபதிக்கும் 8ஆம் அதிபதிக்கும் சொந்தக்காரரான குரு பகவான் 11ஆம் இடத்தில் இந்த புது வருஷத்தில் வருகிறார். 5க்கும் 8க்கும் அதிபதியானவர் 11ஆம் இடத்தில் பொன்னான் சொல்லக்கூடிய குரு பகவான் வருகிறார். இந்த பொன்னான் குரு பகவான் 11ஆம் இடத்தில் வரும் பொழுது இதுவரைக்கும் நீங்க ஏதாவது பணம் கொடுத்து வராத பணம் இருந்தால் கண்டிப்பாக உங்க கைக்கு பணம் சேரக்கூடிய காலமாக அமையும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு சில இடங்கள்ல கடன் கேட்ட கிடைக்காது. ஆனா இந்த புது வருஷத்தில் நீங்கள் பணம் கடன் கேட்காமையே பணம் சேரக்கூடிய காலமாக அமையும். கடனாகவாக பணம் அதிகமாக சேரும் காலமாக அமையும். கொஞ்சம் கம்மியா கடன் வாங்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு கடன் அதிகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும். பார்த்து கொஞ்சம் அளவா கடன் வாங்குங்க. இதே போல இதுவரைக்கும் ஏதாவது இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களா? வீடு இருக்கு, அந்த வீடை நான் சரி பண்ணணும், கொஞ்சம் பாதி வேலை செஞ்சு பாதி வேலை செய்யாம நிறுத்தி வச்சிருக்கேன், அந்த வேலையை கொஞ்சம் முழுமைப்படுத்தணும், இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இந்த வருஷத்துல கண்டிப்பாக நடக்கும். இடம் வாங்கக்கூடிய காலமாக அமையும், வீடு வாங்கக்கூடிய காலமாக அமையும். ஏன்னா 11ஆம் இடத்தில் குரு பகவான் வருவதால் இதெல்லாம் நடத்தி வைப்பார். கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கிருந்து அந்த எலுமிச்சம்பழம் எடுத்து உங்க நுழைவாயு வாசல் முன்னாடி அந்த நுழைவாயுல அந்த எலுமிச்சம்பழத்தை மஞ்சள் துணிகள் முடிஞ்சு கட்டுங்க. ஏன்னா 11ஆம் இடத்தில் குரு பகவான், மஞ்சள் துணி குரு பகவானுடையது.
அந்த உங்க குலதெய்வ எலுமிச்சாம்பழத்தை மஞ்சள் துணியில் வைத்து முடிந்து அந்த வாசப்படி முன்னாடி கட்டுவதால் லட்சுமி கடாட்சத்தை உள்ள கொண்டு வரக்கூடிய காலமாக இது அமையும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். இதுவரைக்கும் நீங்க கொஞ்சம் பிரிஞ்சு இருந்தா கூட இந்த காலகட்டத்தில், இந்த வருஷத்தில், இந்த புது வருஷத்தில் நீங்க ஒண்ணு சேர்ந்து வாழக்கூடிய காலமாகவே அமையும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் குழந்தைகள் உங்ககிட்ட அன்பாக நடந்தக்கூடிய காலமாக அமையும். நீங்க மற்றவர்களுக்கெல்லாம் நல்ல முறையான உதவி செய்வீங்க. ஆனா எனக்குன்னு இதை யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தாலும் இந்த வருஷம், இந்த 2025 இந்த புது வருஷம் சிம்ம லக்னக்காரர்களுக்கு சுற்றுச்சூழல் சார்ந்து, சமூகம் சார்ந்து ஒரு நல்ல முறையான உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தையும் அவர்களால் உதவியும் சேரும் காலமாகவே இந்த காலம் அமையும். கவலைப்படாதீங்க. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி பக்கத்தாடி பாத சனீஸ்வரர் ஆலயம் இருக்கு. இந்த பாத சனீஸ்வரர் ஆலயத்தில் மாயேஸ்வரர் அப்படிங்கிற ஈஸ்வரனை அங்கு வச்சிருக்கிறாங்க. மாயேஸ்வரர் சிவகாமி அம்மையார் அவர்களை வழிபாடு செய்யுங்க. சிவபெருமானை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்புங்க. சிம்ம லக்னக்காரர்கள் சிவபெருமானை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. காலையில் எழுந்திரிச்சோன்னா சூரியன் உதைச்சு வர சூரியனை அப்படியே அந்த சூரியன் வரும் பொழுது ஒரு 6 மணிக்கு 5:55 6 அந்த மாதிரிக்கெல்லாம் சூரியன் உதயம் ஆவார். அந்த உதயம் ஆகும் அந்த நேரத்துல சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்தது சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. இந்த சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நீங்க நினைத்ததெல்லாம் கை கொடுக்கும் காலமாகவே இது அமையும். நல்லதே நடக்கும். மாயன்மயம் ஆன்மீக நண்பர்கள், மாயன்மயம் இந்த யூடியூபுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.